கொறடா உத்தரவு மீறி தாவேக்காக ஆதரவாக வாக்களித்த அதிமுகவோட எம்எல்ஏகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட இபிஎஸ் தரப்பு முன் வச்சிருக்குது. அது நடக்கலன்னா சட்ட ரீதியாக அவங்க போவாங்கிறதும் சொல்லப்படுது. அந்த மாரி நடவடிக்கை உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆனால் அதுக்கான வாய்ப்பு, சட்ட ரீதியான வாய்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்குது அப்படின்றது தான் சொல்லப்படுது. எதுக்காக அப்படின்னா, கொறடா உத்தரவு, கொறடா நியமனம் அப்படின்றது கட்சியோட பொதுச் செயலாளர் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய உத்தரவை மீறுறாங்க அப்படின்னும் போது அதுதான் வந்து சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகும். அப்போ தவறு நடந்துச்சு. இவங்க என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் வந்து அதிமுக எம்எல்ஏஸ் நாங்கள் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சட்ட நிபுணர்கள் அது மாதிரிலாம் பண்ண முடியாது. கட்சிக்குள்ளார வந்த எம்எல்ஏக்களில் மெஜாரிட்டி யார், அவங்க சொல்கிறது தான் தீர்வு அப்படின்ற மாதிரி முடிவு கிடையாது. சட்டம் அப்படி சொல்லலை அப்படின்றது தான் சட்ட நிபுணர்கள் சொல்கிறாங்க. இன்பதுரை கூட எனக்கு அதுதான் சொல்லியிருக்காரு. அதனால் கொறடாவை நியமிக்கிற பவர் பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. அந்த கொறடா உத்தரவை மீறினாங்க அப்படின்னா அவருடைய பதவி போவதற்கான, அதாவது இவங்க எடப்பாடி பழனிசாமி அதை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறாரு, அதை வந்து அந்த ஸ்டெப்பு வந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படிங்கும்போது அதை நோக்கி போவதற்கான வாய்ப்பு தான் அதுக்கு அதிகமாக இருக்குது.